இவன் வந்து ஆகச்சிறந்த மனுஷங்க லிஸ்ட்ல வினோத் வந்து 9 சீசன்ல ஒரு வரலாறு. ஆரி அர்ஜுனனுக்கு அப்புறம் இன்னொரு ஆகச்சிறந்த மனுஷனை பிக் பாஸ் மூலியமா உலகத்துக்கு காமிச்ச இந்த சீசன்ல நடந்த ஒரே நல்லது இந்த ஒரு எக்ஸிட்ட தவிர இந்த சீசன் காமிச்ச ஒரே பொக்கிஷம் வினோத் தான். ஒரு குடும்பத்துக்காக ஒருத்தன் எதை இழக்கணும் எதை இழக்க கூடாது அப்படின்னா புகழும் மாபெரும் வெற்றியும் இழக்கலாம், ஆனா குடும்பத்தை இழந்துடவே கூடாத டேக் அவேவா பல பேருக்கு இன்னைக்கு காமிச்சிட்டு போயிருக்கான். சோ ஹேட்ஸ் ஆஃப் வினோத். நான் யாருக்காகவும் கேம்காக இல்ல, என்னுடைய ஃபைனல் எக்ஸிட் ஷோவான இந்த சீசனோட குவிட் பண்ணிக்கணும், இனிமேல் ரிவ்யூவே பண்ணக்கூடாதுன்னும் போது உன்ன மாதிரி ஒரு சிறந்த மனுஷனை பார்த்த, உன்ன மாதிரி ஒரு நல்ல மனுஷனை இந்த ஷோவுல தெரிஞ்சுக்கிட்ட புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என்னுடைய எக்ஸிட்ல எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் நீ. பாப்போம், தெரியல இதுக்கப்புறம் லைவ்ல நேர்ல மீட் பண்றோமோ பண்ணலையோ, பட் வயா திஸ் ஷோ லவ் யூ மேன், யூ ஆர் ரியலி கிரேட். உன்னை பார்த்து பல பேர் இன்ஸ்பயர் ஆவாங்க. குடும்பத்தை பார்த்துக்கணும்னு நினைக்கக்கூடிய பல பேர், தன்னுடைய பொண்டாட்டி பிள்ளைங்களை ஒழுங்கா பார்த்துக்கணும்னு நினைக்கிற பல பேருக்கு நீ ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நீ ஒரு பெரிய அச்சீவரா, பேச்சாளரா, பெரிய ஆகச்சிறந்த துறையில மிக சிறந்த மனுஷனா, இந்த சொசைட்டில மிகப்பெரிய மனுஷனா, அதெல்லாம் ஆகிறத விட ஒரு குடும்பத்துக்கு நல்ல மனுஷனா இருப்ப அப்படின்றத இந்த ஷோல அந்த குடும்பத்துக்காக விட்ட ஒரு கண்ணீர் இருக்க பாரு. என் குடும்பத்துக்கு எனக்கு இது போதும் அப்படின்னு சொன்ன இந்த ஒரு வார்த்தை போதும், நீ வந்து கோடிக்கணக்கான மக்கள் மனச சம்பாரிச்சிட்ட. உனக்கு கோடி ரொம்ப தூரம் இல்ல, ஆனா உன்ன மாதிரி கோடியில ஒருத்தன் கிடைக்கிறது ரொம்ப தூரம். இந்த ஷோ ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நல்லவனை பார்த்திருக்கு. நீ நல்லவன்டா. வெளியவே அந்த அளவு பாக்குறோம். அதாவது அவர் பெட்டி எடுத்துட்டாருன்னு உடனே யூசுவலா ஆடியன்ஸ் வந்துட்டு பரவாயில்ல எடுத்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி மிக்ஸ்டு ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. பட் யுனானிமஸா எல்லாருமே ஐயோ இவர் எடுத்துட்டாரு, என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த என்னடா இப்படி பண்ணிட்டீங்கிற ஒரு எமோஷன் இருக்குல்ல, அந்த அளவுக்கு இருக்கு.